hello, vanakkam and welcome to Dhivya Arts and Crafts. இன்னைக்கு வந்து ஒரு ஹேண்ட் எம்ப்ராய்டரியில ஒரு பிளவுஸை நம்மளே எப்படி கஸ்டமைஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு ரொம்ப பேசிக்கான திங்ஸ் மட்டும்தான் தேவைப்படும். என்னன்னு பார்த்தீங்கன்னா பைப்பிங் கார்டு. இது வந்து ஒரு எம்போஸ் லுக்கு கிடைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற பைப்பிங் கார்டு. அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா மைக்கா. ஸோ இது வந்து எல்லா ஷேப்ஸ்லேயும் இருக்கும். நம்ம வந்து இப்போ ரவுண்ட் அண்ட் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற மைக்காஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 6 strands உள்ள ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட், ஆங்கர் த்ரெட். இது கொஞ்சம் பிராண்டடாக வாங்கிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட பிளவுஸில் வந்து ஃபியூச்சரில் சாயம் போகாமல் இருக்கும். ஸோ இதுதான் இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ். இதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ரொம்ப அழகான ஒரு பிளவுஸை நம்மளே கஸ்டமைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பைப்பிங் கார்டு உள்ளே வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம எம்ப்ராய்டரி போட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட மார்க்கிங்ஸ் எல்லாமே நம்மளுடைய நெக்குக்கு வேணுங்கிற மாதிரியான அளவு மார்க்கிங் தான். உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்களே பண்ணிக்கலாம். தெரியலை அப்படின்னா நீங்கள் டெய்லர்ட்டை கொடுத்து கூட மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதுதான் உங்களுடைய நெக்கோட ஸ்டார்டிங் பிளேஸ் அப்படின்னு சொன்னால் இந்த த்ரெட்டை வந்து கொஞ்சம் கூடுதலாக விட்டுருங்க. கூடுதலாக விட்டுட்டு அதுக்கப்புறம் நார்மலான தையல் நூல், நம்ம நார்மலாக மிஷின் தப்போம் இல்லையா, அந்த நூலை வச்சு ஒரு ஊசியால் இப்படி மேலே வர்ற மாதிரி ஓவர்லாப் பண்ணிக்கலாம். இது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா இதை வந்து ஃபேப்ரிக் க்ளூ வச்சு கூட தைக்கலாம். பட் அது வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து நம்மளுடைய டிசைனர் ப்ளவுசஸில் ஃபேப்ரிக் க்ளூ அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா நிறைய போயிடுச்சு சம்டைம்ஸ் அப்படின்னு சொன்னால் அது என்ன ஆகிடும்னா உங்களுக்கு வந்து பிளாக் மார்க்கிங்ஸ் மாதிரி வந்துடும். ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம அது மேலே இந்த த்ரெட்டை வச்சு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் மாதிரியாவே போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டிங்கனாலுமே உங்களுக்கு வந்து அது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இதே போல் நமக்கு தேவையான இடங்கள் வரைக்கும் போட்டுட்டு நம்ம எண்ட் நாட் போட்டு கீழே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போது இது மேலே நம்ம வந்து எம்ப்ராய்டரி பண்ண போகிறோம். அதுக்கு அந்த ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு 6 strands இருக்கும். நம்ம எப்பயுமே எம்ப்ராய்டரி பண்ணிடல இதில் ஒரு 2 strands இல்லைன்னா 3 strands எடுத்து யூஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். இப்போ வந்து நல்ல திக்காக நம்ம பண்ண போகிறதுனால இந்த 6 strandsஐயுமே அப்படியே நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது தேவையான அளவுக்கு த்ரெட் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து சாட்டின் ஸ்டிச்சஸ்ன்னு சொல்லுவாங்க ஹேண்ட் எம்ப்ராய்டரியில். சாட்டின் ஸ்டிச்சஸ் அப்படின்னா உங்களுக்கு அடைப்பு தையல், நிரப்பு தையல் அந்த மாதிரி கூட சொல்லிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்படி கிராஸாக எடுத்து ஆப்போசிட் சைடில் எடுத்துக்கலாம். இதே போல் நம்ம லோட் பண்ணிகிட்டே வந்துடலாம். இப்போ நம்ம பைப்பிங் கார்டு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து மைக்கா நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ ஈக்குவல் டிஸ்டன்ஸில் நம்ம வந்து இந்த மாதிரி மைக்காவை வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மிரர் மேலே எம்ப்ராய்டரி போட ஆரம்பிக்கலாம். பாருங்க, 6 strands த்ரெட்டையும் எடுத்துட்டேன். மிரர் ஒரு கையால் வேணுமா பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. போட்டிருக்கிற ஷேப்பையே அகெயின் நம்ம வந்து ஃபில் பண்ணிகிட்டே வரப்போகிறோம். இதே போல் நம்ம வந்து இந்த ஸ்டிச்சஸ் ஃபுல்லாமே நம்ம ஃபில் பண்ணிகிட்டே வரோம். இதோட கொண்டு வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதே போல் நம்ம எல்லா சர்க்கிள் பார்ட்டும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்.
அடுத்து நம்ம வந்து இந்த டைமண்ட் ஷேப்பை போட போகிறோம். ஸோ டைமண்ட் ஷேப் போடுறதுக்கு அதுக்கு ஒரு கார்னரில் எடுத்துகிட்டு அடுத்த கார்னரில் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பாருங்கள், இதே போல் நம்ம வந்து தேவையான லெவலுக்கு நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். 2 தடவை தான் போடணும், 3 தடவை தான் போடணுன்றதுலாம் கிடையாது. ஆக்சுவலாக மிரர் ஒர்க்குன்றது வந்து சென்டரில் மிரர் தெரிஞ்சு அதை சுற்றிரும் நம்ம த்ரெட்டால் எம்ப்ராய்டரி பண்ணுறது தான் மிரர் ஒர்க்கு. இந்த மாதிரி கொண்டு வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதே போல் நம்ம எல்லா டைமண்ட் மிரரும் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது ஒவ்வொரு கார்னர்லேயும் நம்ம நார்மலாக நூலை வச்சு பீட்ஸை ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து மெயினாக ஃபேப்ரிக்கோட கலரில் தையல் நூல் எடுத்துக்கோங்க. பாருங்கள், கரெக்டாக அந்த இடத்துல எட்ஜஸ் பார்த்து நம்ம வந்து குத்திக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு எம்ப்ராய்டரி பண்ணியிருக்கிற மிரருக்கு சென்டரில் ஒரு பீடால் நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே நம்மளுடைய சாய்ஸ் தான். என்ன மாதிரி கிராண்டாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து டெக்கரேட் பண்ணிட்டு போகலாம். இதே போல் நீங்கள் ஒரு ஃபுல் ப்ளவுஸும் நீங்கள் டிசைன் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப கிராண்டாக இருக்கும். இதை வந்து ஸ்டிச்சு ப்ளவுசஸில் கூட இதே மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். கண்டிப்பாக இந்த வீடியோஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். நீங்களும் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஆன் வாட்சிங். தேங்க்யூ.